இந்த காலத்து மக்களுக்கு அறுசுவை உணவுனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அப்படியே அறுசுவை என்னன்னு நீங்க இப்ப கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா, இதுல எந்தெந்த சுவை நீங்க சாப்பிடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல எந்த சுவை சாப்பிட்டாலும் பரவால்ல. கண்டிப்பா 2 சுவை வந்து நீங்க சாப்பிட்டே ஆகணும். அது கசப்பும், துவர்ப்பும். இது 2 சாப்பிடுறதுக்கான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கசப்பு தொடர்ந்து சாப்பிடுறதுனால உங்க உடம்புல இருக்க நச்சுக்கள் வெளியேற்றப்படும். துவர்ப்பு சாப்பிடுறதுனால உங்க உடம்போட அடிப்படையான செல்கள் புதுப்பிக்கப்படும். இந்த 2 உணவையும் கண்டிப்பா நீங்க உணவுல சேர்த்துக்கணும். யோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோர் ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்